பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு கதை மூலம் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். என்னன்னா, ஒருத்தர் தங்க மீன் கடைன்னு ஒன்று வச்சிருந்தாராம். அது 2 கடையா இருந்தது அந்த தங்க மீன் கடை. ஒன்று உயிருள்ள மீன் விற்கிறது, இன்னொன்று கருவாடு விற்கிறது. அப்போ உயிருள்ள மீன் வாங்குறதுக்கு ஒருத்தர் வாங்க ஒரு நபர் வந்தாராம். அப்போ அந்த நபர் ஒரு மீனை பிடிச்சு அதை இதுதான் அந்த மீனை, அந்த மீனை எனக்கு கட் பண்ணி கொடுங்கன்னு. அப்போ அந்த மீன் அவரை பார்த்து சொல்லிச்சான், என்னன்னா, நீங்கள் இன்னைக்கு நீங்கள் என்னை வெட்ட சொன்னாலும் சரி, விட்டுட்டு போனாலும் நாளைக்கு இன்னொருத்தர் வெட்ட தான் சொல்லுவாங்க, என்னுடைய மவுசு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது ஆனாலும் நான் இன்னொருத்தவங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சேன். சரி, மீன் இப்படி பேசுது சொல்லிட்டு அடுத்த கடைக்கு, அந்த கருவாடு கடைக்கு போனாராம். அப்போ அங்கே இருந்த கருவாடு சொல்லிச்சான், நான் அதை காட்டிலும் நாங்கள் ரொம்ப டேஸ்ட்டு, எங்களுடைய வாசனை எல்லா இடமும் என்னாகும் வீசும் அப்படின்னு சொல்லி அது சொல்லிச்சான். அப்போ ஆனால் நாங்கள் செத்தாலும் நாங்கள் பிரயோஜனமாக இருக்கிறோம், ஆனால் நீ மனுஷனாகிய நீ செத்தா உன்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அந்த கருவாடு கேட்டுச்சான். அப்போ இவருக்குள்ள ஒரு காரியம் வந்துச்சான். ஆமாம், நம்ம இறந்துட்டோம்னா நம்ம நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இடைப்பட்டாராம். அப்போ அவர் வாங்க போனவர் ஒரு கிறிஸ்தவராம். அவர் கிறிஸ்துவர்ன்று தான் பேர் கிறிஸ்தவராக இருந்தாராம். ஆனால் இந்த கருவாடு கேள்வி கேட்ட உடனே இவருக்குள்ள ஒரு பயம் வந்துச்சான். அப்போ ஆண்டவர் பேசினாரா, ஏண்டா நீ மறிச்சேன்னா நீ என் கூட வருவ, ஆனால் நீ எப்படி தயாராக இருக்கணும், அதுக்கு உகந்ததா நீ செயல்படணும், உன்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கு, அப்போ நீ என்ன விதத்தில் இருக்கிற, என்னுடைய வருகையை கூட நீ அறியாமல் இருக்கிறியே, ஆனால் மறிச்சாலும் நீங்கள் பிழைப்பீங்கன்றது நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேனே, நித்திய ஜீவன் உனக்கு கொடுப்பேன்னு நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன வாக்குத்தத்தங்களை வச்சுட்டு நீ வாழாத, நான் நித்திய ஜீவன் கொடுக்கறத நீ நினைத்து வாழ்ந்தா கண்டிப்பா அந்த கருவாடு சொன்னதை காட்டிலும் உன்னுடைய நிலைமை டாப் லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அன்றையிலேருந்து அவருடைய மனநிலைமையை மாற்றி இயேசுவுக்கு உகந்த வாசனையா வீசணும். கருவாடு சொன்னது போல நான் தெருவே மணப்பேன்னு சொன்னேன், இவர் உலகத்துக்கே தன்னை மணக்கணும்னு சொல்லி தன்னை திரித்து கொண்டாராம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட கேட்டகரியில் நிற்கிறோம்? கர்த்தரை மனம் வீசுகிறவரா நம்ம இருக்கிறோமா? நித்திய ஜீவன் வாக்களிக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி, அன்றைக்கு எகிப்திலிருந்து கானான் தேசத்தை வாக்குத்தத்தமாக சுதந்திரிக்க இஸ்ரேல் ஜனங்கள் நடந்தது போல ஆண்டவர் கேட்கிறார் நம்மளை. அப்போ இன்றைக்கு கானான் தேசம் நமக்கு எதுனா பரலோக நித்திய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோமா? அதுதான் ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு இடைப்பட சொன்னார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.